Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இந்தியாவின் நிதி தலைநகரான மும்பை கடுமையான இடப்பற்றாக்குறை, மக்கள் தொகை நெருக்கடி, போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. விண்ணை முட்டும் வீட்டுமனை விலைகள் ஏற்றம் உட்பட பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வாக முதல் கட்டமாக நவி மும்பை உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்சமயம் நவி மும்பையிலும் நிலத்தின் தேவை அதிகரித்து வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. இதனால் மகாராஷ்டிர அரசு மும்பை 3.0 என்ற ஸ்மார்ட் நகரத்தை உருவாக்கும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்த புதிய நகரத்திற்கு அப்பகுதியில் உள்ள முக்கிய கிராமங்களான கர்னாலா, சாய் மற்றும் சிர்னர் ஆகியவற்றை மையமாக கொண்டு KSC நியூ டவுன் என பெயரிடப்பட்டுள்ளது. ராய்காட் மாவட்டத்தில் உள்ள உரான், பன்வேல் மற்றும் பென் ஆகிய தாலுகாக்களைச் சேர்ந்த 124 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 323 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த நகரம் அமைய உள்ளது. இது தெற்கு மும்பையின் பரப்பளவை விட சுமார் 3 மடங்கு பெரியதாகும். திட்டத்தின் தொடக்க பணிகளுக்காக 2026-2027 நிதியாண்டு பட்ஜெட்டில் மகாராஷ்டிர அரசு 4000 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. 124 கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நில உரிமையாளர்களுக்கு தகுந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதிய நகரத்தில் நில உரிமையாளர்களுக்கான முன்னுரிமை மற்றும் தொழில் வாய்ப்புகளும் உறுதியளிக்கப்பட்டுள்ளன. மும்பை பெருநகர மேம்பாட்டு ஆணையமே இந்த புதிய நகரின் மாஸ்டர் பிளானை நடைமுறைப்படுத்த உள்ளது. மும்பை 3.0 நகரம் அதிநவீன உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மிக அருகில் அமையவிருப்பது இதன் முக்கிய சிறப்பாகும். இந்தியாவின் மிக நீண்ட கடல் பாலமான அடல் சேது மூலம் தெற்கு மும்பையிலிருந்து இந்த புதிய நகரத்தை வெறும் 20 நிமிடங்களில் அடைய முடியும். மும்பையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய சர்வதேச விமான நிலையத்தின் எல்லை கட்டுப்பாட்டு மண்டலத்திலேயே இந்த நகரம் அமைகிறது. விரார் அலிபாக் விரைவு சாலை அருகிலேயே உள்ளது. பன்வேல் கர்ஜத் ரயில் பாதை, மும்பை புறநகர் ரயில் நீட்டிப்பு மற்றும் புதிய மெட்ரோ பாதைகள் மூலம் தடையற்ற போக்குவரத்து உறுதி செய்யப்படுகிறது. மும்பை 3.0 வெறும் குடியிருப்பு பகுதியாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் அடுத்த கட்ட பொருளாதார உந்து சக்தியாக உருவாக்கப்பட உள்ளது. மும்பையின் பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பாணியில் உலகத்தரம் வாய்ந்த புதிய வணிக மற்றும் நிதி மையங்கள் இங்கு அமைக்கப்பட உள்ளன. தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், செயற்கை நுண்ணறிவு மையங்கள், டேட்டா சென்டர்கள் அமைய உள்ளது. சர்வதேச பல்கலைக்கழகங்களின் கிளை வளாகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் திறன் மையங்கள் அமைய உள்ளன.